தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரேசிலில் 60க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற விமானம் தரையில் விழுந்து விபத்து. விமானம் கட்டுப்பாட்டை இழந்து தரையில் விழுந்து வெடித்து சிதறும், நெஞ்சை பதற வைக்கும் காட்சி. Cuidado, explodir, meu, cuidado! பிரேசில் விமானத்தில் பயணித்த 62 பேரும் உடல் கருகி உயிரிழந்த சோகம். இறந்தவர்களுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தும்படியும் நாட்டு மக்களுக்கு பிரேசில் அதிபர் லூயிஸ் வேண்டுகோள். குடியிருப்பு பகுதியில் விழுந்த விமானம் அப்பளம் போல் சிதறி கிடக்கும் காட்சி. விமான விபத்துக்கான காரணம் குறித்து பிரேசில் அரசு தீவிர விசாரணை. பாரிஸ் ஒலிம்பிக் 57 கிலோ எடைப்பிரிவு ஆடவர் மல்யுத்த போட்டியில் இந்தியாவுக்கு வெண்கலம். 13-5 என்ற புள்ளிக்கணக்கில் டாரியன் குரூஸை வீழ்த்தி வெண்கலம் வென்றார் இந்திய வீரர் அமன் ஷெராவத். பாரிஸ் ஒலிம்பிக்கில் இதுவரை 6 பதக்கங்களை வென்ற இந்தியா. 1 வெள்ளி 5 வெண்கலம் என பதக்கப்பட்டியலில் இந்தியாவுக்கு 69வது இடம். பாரிஸ் ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் சீனாவை பெண்ணுக்கு தள்ளி அமெரிக்கா முதலிடம். இரு நாடுகளும் தலா 33 தங்க பதக்கங்களை வென்றுள்ளதால் கடும் போட்டி. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடுக்கு இன்று செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் குறித்து ஆய்வு செய்கிறார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 35 பேர் சிறையில் அடைப்பு. நடப்பு ஆண்டில் மட்டும் இலங்கை கடற்படையால் 322 தமிழக மீனவர்கள் கைது, 44 படகுகள் பறிமுதல். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக பாஜக வழக்கறிஞர் அணி செயலாளர் பால் கனகராஜிடம் போலீசார் 8 மணி நேரம் விசாரணை. பார் கவுன்சில் தேர்தலுக்கும் கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என வழக்கறிஞர் பால் கனகராஜ் விளக்கம். ஆகஸ்ட் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் வேலை நாள் அறிவிப்பு ரத்து எதிரொலி. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை. மதுரையில் 1 மணி நேர மழைக்கே வெள்ளக்காடாக மாறிய சாலைகள். முக்கிய சாலைகள், சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கியதில் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக மழை. புதுச்சேரியில் 2வது நாளாக இரவில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் வெள்ளம். குமரி, நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். கனமழையால் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் சாலைகளில் வெள்ளம். தொடர் மழையால் டெல்லி, நொய்டா உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல்.
உத்தரப்பிரதேசத்தில் பெண்களை குறிவைத்து கொலை செய்த சீரியல் கில்லர் கைது. 6 பெண்களை கொலை செய்ததாக கொலையாளி குல்தீப் குமார் வாக்குமூலம். மணிப்பூர் மாநிலத்தில் இரு ஆயுத குழுக்களுக்கு இடையே மோதல். இருதரப்பு துப்பாக்கிச் சண்டையில் 3 பேர் உயிரிழந்ததால் பதற்றம். மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், கோவாவில் சரக்கு ரயில்கள் விபத்து. நேற்று ஒரே நாளில் 3 இடங்களில் ரயில்கள் விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு. ஹரியானா பள்ளிகளில் மாணவர்கள் காலை வணக்கத்திற்கு பதிலாக ஜெய்ஹிந்த் சொல்வது கட்டாயம். சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என ஹரியானா அரசு அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. தேர்தல் தொடர்பாக காஷ்மீரில் ஆய்வு மேற்கொண்டுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் திட்டவட்டம். வங்கதேச சிறைகளில் இருந்து 1200 கைதிகள் தப்பி ஓட்டம். இந்திய எல்லைக்குள் நுழைய வாய்ப்பிருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை. வங்கதேச எல்லையை கண்காணிக்க 5 பேர் கொண்ட உயர்நிலை குழு அமைப்பு. எல்லையில் வங்கதேச மக்கள் கூடியுள்ள நிலையில் 24 மணி நேரமும் கண்காணிப்பு தீவிரம். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கண்டனம். வன்முறை, இன அடிப்படையிலான தாக்குதல்களை ஐநா ஆதரிக்காது என திட்டவட்டம். உக்ரைனில் வணிக வளாகம் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 14 பேர் உயிரிழப்பு. ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 40க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகாயம். அமெரிக்க அதிபர் வேட்பாளர்கள் கமலா ஹாரிஸ், டொனால்ட் ட்ரம்ப் நேரடி விவாதம். அடுத்த மாதம் 10ஆம் தேதி நிகழ்ச்சி நடைபெறும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஊட்டியில் நடைபெற்று வந்த படப்பிடிப்பில் நடிகர் சூர்யாவின் தலையில் காயம். சூர்யா 44 படத்தின் சண்டை காட்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்த சூர்யா முதலுதவி சிகிச்சைக்கு பின் சென்னை திரும்பினார்.